வணக்கம். நம புத்தாய. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது புண்ணியம் மூலம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பற்றி. இந்த காலத்தில் இன்சூரன்ஸ் செய்வதில் மனிதர்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் தானே. இன்சூரன்ஸ் செய்யும் நிறுவனங்களும் இருக்கிறது தானே ஏராளமாக. அந்த இன்சூரன்ஸ் காசு கொடுக்காமல் வாங்க முடியும் முறை இருக்கிறது. அதை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதற்கும் நான் பயன்படுத்துவது புத்த பகவானுடைய ஒரு போதனை. அந்த போதனையில் பகவான் புத்த மிகவும் தெளிவாக மொழிந்திருக்கிறார். யார் சரி ஒருவர் தானம் கொடுக்கும் போது ஏனையவர்களை இம்சிக்காமல் தன்னையும் இம்சித்து கொள்ளாமல் தானம் கொடுத்தால் அந்த தானத்தில் விளைவுகள், அந்த புண்ணியம் மூலம் அந்த விளைவுகள் கிடைக்கும் போது அவருக்கு பெரிய செல்வம் கிடைக்கிறது. பெரிய செல்வந்தராக பிறக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருக்கு கிடைக்கும் அந்த செல்வம் இருக்குதானே, அந்த செல்வத்துக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது. கிடைத்த செல்வம் நாசமாகாது. இந்த காலத்தில் இவ்வாறு நடந்திருக்கிறது தானே. இந்த திட்வா அனர்த்தத்தினால் நிறைய பேருடைய செல்வங்கள் அழிந்து போனது. சில நேரம் சிலருக்கு அரசாங்கம் மூலம் அவை திரும்பி கிடைக்கலாம். அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க, அது கொடுக்கிறோம் சொல்லி. அதை விட இன்னும் விஷயங்கள் இருக்கிறது. கள்ளர்கள் மூலம், வேறு வேறு பிரச்சனைகள் மூலம், தீ மூலம் சேதமடையலாம் தன்னுடைய செல்வத்துக்கு. ஆனால் இந்த தானம் கொடுக்கும் போது ஏனையவர்களை இம்சிக்காமல் தான் தானம் கொடுக்க வேணும். சிலர் சிந்திக்கலாம், எப்படி இந்த இன்சிக்காமல் என்ன காரணம் இவ்வாறு சொல்ல? அது சொல்ல ஒரு காரணம் இருக்குதான். அது காரணம் தான். சிலர் இருக்கிறார்கள், தானம் கொடுக்கும் போது தன்னுடைய சேவகர்கள் இருக்கலாம், அதே போல் அயல் வீடுகளில் மனிதர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு இம்சித்து தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி சாமானங்களை பெற்றுக்கொண்டு தானம் கொடுக்கலாம், அல்லது பலாத்காரமாக தானம் கொடுக்க வைக்கலாம். அவ்வாறு செய்யக்கூடாது ஒருபோதும். தானம் கொடுக்க வேண்டும் என்றால் தானத்தில் புண்ணியத்தை பற்றி, பெருப்பேறுகளை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் மனிதர்களுக்கு. அப்போது அவர்கள் தன்னால் சிந்தித்து சுயமாக தானத்துக்கு முன் வந்து ஏதாவது கொடுத்தால் அதை பயன்படுத்தி தானம் கொடுப்பது பரவாயில்லை, அது நல்ல விஷயம். ஆனால் அவர்கள் கொடுக்காத விஷயங்கள், உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அல்லது சாமானங்களை எடுத்து தானம் கொடுத்தால் இந்த பிரச்சனை வரும். விசேடமாக யாகங்கள் செய்யும் போது அவ்வாறு தான். இந்த யாகங்கள், பெரிய யாகங்கள் செய்யும் போது அங்கே இருக்கும் சேவகர்கள் சில நேரம் அதுக்கு விரும்ப மாட்டார்கள். பிராணிகளுக்கு இம்சிக்க நேரிடும், கொன்றுவிட நேரிடும், அவ்வாறு பிரச்சனைகள். அப்போது அந்த உரிமையாளர், யாகம் செய்பவர் என்ன செய்கிறார்? அவர் அடித்து தான் வேலை எடுக்கிறார்கள். அதுதான் இம்சித்து தானம் கொடுத்தல். அவ்வாறு செய்தால் அந்த கிடைக்கும் செல்வத்துக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது, அது வீணாகி விடலாம். அதுதான் காரணம். அதனால் தானம் கொடுக்கும் போது ஏனையவர்களை இம்சிக்காமல் தன்னையும் இன்சித்து கொள்ளாமல் தானம் கொடுக்க பழகுவோம். அனைவருக்கும் வணக்கம். நம புத்தாய.